புஷ்பா டைரக்டர் சுகுமார் இயக்கத்துல நம்ம அல்லு அர்ஜுன் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க. அதாவது நம்ம அல்லு அர்ஜுன் கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா அந்த படம் மாறி இருக்கு. இப்ப புஷ்பா 2க்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வெளிவருமா வராதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பமான நிலைமை. ஏன்னா படத்துடைய ஒர்க் முடியல, இன்னமும் ஷூட்டிங் முடியல. ஆனா படத்தை மட்டும் கரெக்டா சொன்ன டைம்ல கொண்டு வராங்க. டிசம்பர் 5 இப்போதைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இடையில இருக்கிறது இன்னும் ஒரு மாதம் கூட இல்ல. நம்ம இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க போறோம். இன்னும் இடையில வெறும் 2 வாரம் மட்டும்தான் இருக்கு. டெஃபினட்டா நம்ம அல்லு அர்ஜுன் கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. உலக அளவில் வர்த்தக ரீதியா ஒரு 1000 கோடி ரூபாய் வசூல் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய தேர்ட் சிங்கிள் கிஸ்க் அப்படின்ற ஒரு ஐட்டம் சாங் உங்களுக்கு நவம்பர் 26 வெளிவரப்போது. அதாவது சென்னையில ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல அந்த சாங்கை லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஈவினிங் அதனுடைய அபிஷியல் அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்ப அதனுடைய அபிஷியல் அப்டேட் இந்த கிஸ்க் அப்படின்ற ஒரு பாடல் நவம்பர் 24 ஈவினிங் 7:02 அதாவது நைட்டு 7:02 இப்போதைக்கு அந்த சாங் லான்ச் பண்ண போறாங்க. நம்ம டிஎஸ்பி அவருடைய மியூசிக்ல அந்த பாடல் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ முதல் பாகத்துல எப்படி அந்த ஊ அண்டா வா மாமா ஊ அண்டா வா மாமா அந்த சாங் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே மாதிரி ஒரு ஜானர்ல இந்த சாங் இருக்க போது. இந்த சாங்ல நம்ம ஸ்ரீலீலா அவங்க தான் டான்ஸ் ஆடியிருக்காங்க. இந்த சாங்க்கு மட்டும் அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பாடல் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு கவர்ச்சியான சாங்ல ஆடி இருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு பாடலுக்கு 2 கோடி கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினட்டா ரொம்பவே கவர்ச்சியா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நவம்பர் 24 அந்த பாடல் வெளி வந்ததுக்கு அப்புறம் அதை கேட்டுட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். புஷ்பா